ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு புது ட்ரை தான் பண்ண போகிறேன். அது எப்படி வருதுங்கிறது இனிமேல் தான் நான் பார்க்கணும். திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஐடியாவை நான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் ஏபிசி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஏபிசி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஜூஸ் எப்போதும் நம்ம செஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஜாப். அதோட அது ஸ்பெஷலாக செஞ்சு அதோட ஒரு ஆளுக்குன்னு செய்ய முடியாது. நிறைய இப்போ 4-5 பேர் சாப்பிட்ணுன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக செய்ய நிறைய கேரட்டு, 2-3 பீட்ரூட்டு அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ இது நம்ம ஃபுட்டாகவே எடுத்துக்கிட்டோன்னா அடிக்கடி செய்ய முடியும். அதோட நல்லாவும் டேஸ்ட் இருக்கும்போது நம்ம அதை நம்ம சாப்பாட்டில் இன்கார்பரேட் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இன்றைக்கி ஏபிசி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை நான் எதுலேயுமே பார்த்ததில்ல. இது என்னோடய ஓன் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஏபிசி ரைஸ் செய்ய போகிறோம். ஆஸ் யூஸ்வல் ஏபிசின்னா நமக்கு தெரியும். ஆப்பிள் ஒன்று நான் பீல் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். கிரேட் பண்ணணும். அதை 1.5 ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். 1 கேரட் துருவி வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ் வேக வச்சுருக்கேன். ஒரு பாதி கேரட் எடுத்துருக்கேன். 1 லெமன். இவ்வளோதான் நமக்கு தேவைப்படும். ஏ ஆப்பிள் அண்டு பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட், அதோட ரைஸு, லெமன் ஜூஸ், அதோட சால்ட்டு, பெப்பர், 1 பிஞ்ச் மஞ்சள்தூள், இதெல்லாம் சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆப்பிளை பீல் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ திருகிக்க போகிறேன். இப்போ இது கிரேட்டரில் வச்சு இதை நான் கிரேட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் அவ்வளோ நல்லது, எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதுங்கிறதுக்கு தான் அந்த ப்ராவர்பு. அதே மாதிரி கேரட் அவ்வளோ நல்லது. கேரட் ஆரஞ்சு கோல்டுன்னே சொல்லுவாங்க. அதுவும் உடம்புக்கு அவ்வளோ நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்டு, வெஜிடபிள். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கடி சேர்க்கணுன்னா எந்த வகையில் சேர்க்கலான்னா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு அடிக்கடி சேர்த்துக்க முடியும். அதான் இந்த மாதிரி இதை லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ கூட செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஹெல்தின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோன்னா அதை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது. ஹெல்த்தியாக உள்ளது ஈஸி ஆப்ஷனாக இருந்தால் தான் நம்மளால் அடிக்கடி அதை செய்ய முடியும். ஸோ அதனால தான் ஜூஸுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா இதை அரைச்சி ஃபில்டர் பண்ணி அதோடு இல்லாமல் அதில் அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் வேற போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஃபைபர்ஸ் எல்லாம் கிடைக்கணுன்னா நம்ம இது அப்படியே வெஜிடபிளாகவும் ஃப்ரூட்டாகவும் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசித்தேன். அதனால தான் இந்த ரெசிபி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ கேரட்டையும் அதே மாதிரி துருவி வச்சுப்பேன். இந்த மாதிரி கேரட்டும் அவ்வளோ நல்லது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேரட் கண்ணுக்கு நல்லது, அவ்வளோதான் தெரியும். அப்படி இல்லை, அது தவிர கேரட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ கேரட்டையும் நம்ம திரும்பி வச்சிட்டோம். இதில் நான் வச்சுருக்க ப்ரொப்போர்ஷன் பீட்ரூட் தான் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். ஏன்னா பீட்ரூட் தான் நம்ம அடிக்கடி செய்கிறது கிடையாது.
ஸோ பீட்ரூட் வந்து அவ்வளோ நல்லது, அது ஹார்ட்டுக்கெலாம் அவ்வளோ நல்லதுன்றாங்க பீட்ரூட். ஸோ அதனால் பீட்ரூட் கொஞ்சம் கூட ஒன்று தான் திருகினேன், ஆனால் அது 1 கப் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம செய்ய போகிறது ஏபிசி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது வந்து புதுமையான ட்ரை தான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏபிசி ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் தேவைப்படும். நான் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன். அதோட சோம்பு ஃபெனல் சீட் தான் போட்டு தாளிக்க போகிறேன். அது தாளிச்சிட்டு அதுக்கு வந்து பீட்ரூட் 1 வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். நான் எடுத்ததில் வந்து பீட்ரூட் தான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். ஏன்னா இது மெயினாக பீட்ரூட் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த ரைஸில் இது கொஞ்சம் கூட எடுத்துக்கலான்னு 1 தான் எடுத்தேன், அது இந்த அளவு இருக்குது. 1 பீட்ரூட் துருகி வச்சுருக்கேன், பாதி கேரட் துருகி வச்சுருக்கேன், 1 ஆப்பிள் துருகி வச்சுருக்கேன், 1 லெமன் தேவைப்படும் ஜூஸு, அப்புறம் பெப்பர், மஞ்சத்தூள், சால்ட்டு, இது வந்து சின்னமன் பவுடர். நான் அதை வந்து சின்னமனை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 பீஸு இல்லைன்னா 2 பட்டை துண்டு போட்டு தாளிச்சுக்கோங்க. இவ்வளோதான் நமக்கு தேவை. இப்போ ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நெய் சேர்த்து, அதோட சால்ட் தேவைப்படும். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேனை வச்சு அதில் ஆலிவ் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். ஆலிவ் ஆயில் விட்டுட்டு அதில் சோம்பு போட போகிறோம். சோம்புலாம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அதனால் சோம்பு போட்டு தாளிக்கிறேன். சோம்பு போட்டுட்டு இப்போ அதிலே நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதிலே ரொம்ப கொஞ்சம் கூட நேரம் ஆகக்கூடியது இது பீட்ரூட்டை, அதை முதல்ல போட்டு தாளிக்கிறோம். மீன்வைல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. என் ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஹைலே வச்சு கொஞ்சம் நல்லா இது வதக்குறோம். இந்த ஈரப்பதம் கொஞ்சம் போகணும். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ இதோட கேரட் போட்டுக்கிறோம். கேரட்டு ஆப்பிள் துருவினதுக்கப்புறம் துருவினதுனால அதிலே ஆப்பிள் பீசஸும் கொஞ்சம் வந்துருக்கு, அதனால தான் கலர் இப்படி இருக்குது. எல்லாம் ஒன்றா தானே சாப்பிட போகிறோம், ஸோ அதனால பரவாயில்ல. இப்போ நம்ம இதில் வந்து உரப்புக்கு பெப்பர் மட்டும்தான் போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதிலே நான் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் வந்து சும்மா 1 பிஞ்ச் நல்லதுங்கிறதுனால நான் போடுறேன். அப்புறம் இதிலே சின்னமன் பவுடர் கொஞ்சம்
இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன். ஏன்னா பீட்ரூட்டும் சின்னமனும் அந்த வாசம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டும் இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரைஸ் 1 கப், இதில் நான் 1 கப் ரைஸ் தான் போட போகிறேன். குக்டு ரைஸ் 1 கப் தான் போட்டிருக்கேன். இப்போ இதோட நம்ம இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது பெப்பர் பவுடர், சால்ட், இது ரெண்டும் கரெக்டான அளவு இப்போ போட்டுக்கலாம். முதல்ல காயில் சாடுறதுக்காக கொஞ்சம் போட்டோம், இப்போ ரைஸ்க்கு போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்பிளை போட்டு கிளறுறோம். ஏன்னா ஆப்பிள் வந்து ஃப்ரூட்டு, அது ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஸோ லாஸ்ட்டாக போட்டு கிளறிட்டோம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அது எல்லாம் போட்டாச்சு. போட்டு கிளறிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லைம் புழிஞ்சு விட போகிறோம். இப்போ நான் வந்து அடுப்பை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் லைம் ஒரு அரை இது புழிஞ்சு விடுறேன். ஓகே, இப்போ லைம் புழிஞ்சிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. Okay, now our delicious ABC rice is ready now. இந்த ஏபிசி ரைஸ் செஞ்சோம்ல, அதை இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுட சுட என் கையில் இருக்குது. வெரி வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து புளிப்பு கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ரைஸு. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை இது ஆஃபீஸ்க்கு கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அட்லீஸ்ட் எப்போயாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஹெல்த்தியான டேஸ்டியான ஏபிசி ரைஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. என் சேனலில் மட்டும்தான் இருக்குது. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Until then, bye.